வணக்கம் ஷர்மிளா. நாளை அதாவது 23ஆம் தேதி தாவேகா சார்பில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது நடைபெற இருக்கின்றன. இந்த கூட்டத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் வருகை தர உள்ளார். இதற்காக வேலூர் அடுத்த பள்ளிகொண்டா அகரஞ்சேரி பகுதியில் 33 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய மைதானத்தை சீரமைத்து அந்த பகுதியில் அதாவது இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே இது தொடர்பாக வேலூர் காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் இதுக்கான அனுமதிகள் பெறப்பட்டன. காவல்துறை சார்பில் பார்த்தோம்னா பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. குறிப்பாக தாவேகா சார்பில் நடைபெறக்கூடிய எந்த கூட்டத்திலும் மேற்கூரைகள் அமைக்கப்படாமல் தான் நடைபெற்றது. ஆனால் வேலூரில் நடைபெறக்கூடிய இந்த தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் மேற்கூரை அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டன. அதன்படி மேற்கூரைகள் அமைக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டன. மேற்கூரைகளும் அமைக்கப்பட்டு வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் நாற்காலிகளும் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது அனைத்து பாதுகாப்பு வசதிகளோடு இந்த கூட்டமானது நடைபெறும் என்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தற்போது வரை பார்த்தோம்னா 80% பணிகள் இந்த பகுதியில் நிறைவடைந்திருப்பதாக தாவேகா நிர்வாகிகள் சார்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் தொடர்ந்து அனைத்து அடிப்படை வசதிகளும் இந்த பகுதியில் இருக்க வேண்டும் என்று காவல்துறை தெரிவித்ததின் காரணமாக குடிநீர் வசதி, கழிவறை வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் இந்த பகுதியில் ஏற்படுத்தும் வண்ணம் தொடர்ந்து நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் பார்த்தோம்னால் 5 இடங்களில் பார்க்கிங் வசதியும் செய்யப்பட்டிருக்கின்றன. வாகனங்கள் அதிக அளவு இந்த பகுதிக்கு வரும் என்பதன் காரணமாக 5 இடங்களில் பார்க்கிங் வசதியும் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிர்வாகிகள் கூட்டத்திற்கு 4900 பேர் மட்டுமே அனுமதி என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கூட்டமானது நாளை நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் விஜய் இந்த நிகழ்ச்சிக்கு வர இருப்பதால் வேலூரில் இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கின்றனர். மேலும் இந்த பகுதியில் தொடர்ந்து அந்த பணிகளானது முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன.